वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितम् भूतभर्तृ च तज्ञेयं ग्रसिष्णु प्रभविष्णु च। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். अविभक्तञ्च भूतेषु विभक्तमिव च स्थितं भूतभर्तृ च तज्ञेयं ग्रसिष्टु प्रभविष्टु च। ओम नमो भगवते वेंकटेशाय। தேவசரீரம் மனுஷ சரீரம் முதலான எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் என்பது ஒன்றானது. ஆத்மா ஒன்றல்ல, ஆத்ம தத்துவம் ஒன்றானது. தேவசரீரம் மனுஷ சரீரம் இதில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம். ஆனால் அறிவிலிகளுக்கு அந்த ஆத்ம தத்துவம்ன்றது வெவ்வேறு மாதிரி தோற்றப்படுகிறது. ஏற்கனவே ஒரு தடவை இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதாவது யானையினுடைய தேகத்துக்குள்ளே யானை அளவிற்கு ஆத்மா இருக்கும், கொசுவினுடைய தேகத்துக்குள்ளே கொசு அளவுக்கு ஆத்மா இருக்கும், ஆட்டினுடைய தேகத்துக்குள்ளே ஆட்டு அளவு ஆத்மா இருக்கும், மாட்டினுடைய தேகத்துக்குள்ளே மாட்டு அளவு ஆத்மா இருக்கும்னா என்னப்பா நீங்கள் ஆத்மாவுக்கு இப்படிலாம் ஒரு ஆக்கிருதி ஒரு ஸ்ட்ரக்சர் போட முடியுமா? அதுதான் பூதங்களை பறிக்கிறது, விழுங்குகிறது, பரிணமிக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறான் பரமாத்மா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இது நான் சொல்லலை, நம்ம ஆச்சாரியால் காமிக்கிறதா இந்த எக்ஸாம்பிள்லாம். இப்போ தேகத்தை ஆத்மான்னு நாம் நினைக்கிறோம். ஒருத்தருக்கு உயிர் போயிடுதுன்னு வச்சுப்போம். உயிர் போயிடுத்துனா அப்போ தேகத்தை விட்டு உயிர் வெளியேறிடுத்துனா ஆத்மா வெளியேறிடுத்துன்னு அர்த்தம். உயிர் வேறு ஆத்மா வேறு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
அந்த தேகத்தில் உயிர் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தேகத்தை தரிப்பவனான ஆத்மா அந்த தேகத்திற்குள்ளே இருக்க முடியாது இல்லையா? இருக்க மாட்டான். அதில் ஒன்றும் டவுட் இல்லையா யாருக்கும்? இதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணலாமா நம்ம? ஒரு 4-5 எபிசோடுக்கு முன்னாடி இந்த இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு இழுத்துட்டு கிடந்ததுன்னா அவளுக்கு ஒரு ஆசை வரும். அந்த ஆசைக்கோசரம் மண்ணை கரைச்சி வாயில் குத்துவா, பொண்ணை கழுத்தில் போடுவான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸாம்பிள். உசுரோடு இருக்கச்சே அவளுக்கு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலோ ஏதோ ஒன்று கொடுக்குறா வச்சுக்கோங்க. அப்படின்னு முழுகிறான் அவன். கொஞ்சம் வழியும் வழியுது இருக்கட்டும், வழிஞ்சும் போகிறது. சில சமயம் வாய் வழியாக ஆகாரம் இறங்கலை அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுறா, இந்த ஊசிலாம் போட்டு சொருகி ட்ரிப்ஸ் வழியாக அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறான். எல்லாம் கொடுமை. நரக்கத்தில் நமக்கு என்னென்ன உண்டோ அந்த ஊசிகள்லாம் நமக்கு இங்கேயே உடம்பு முழுக்க சொருகப்படுறது. ஆனாலும் இந்த உயிர் வாழறதுல, பிரகிருதி மண்டலத்தில் வாழறதுல நமக்கு ஆசை போகவே மாட்டேன்றது. பரமபத பிராப்தின்ற உயர்ந்த ஒரு ஸ்தானத்தின் அனுபவம்ன்றது தோணவே மாட்டேன்றது. எவ்வளவு உபன்யாசங்கள் கேட்டா என்ன, எவ்வளவு காலக்ஷேபங்கள் கேட்டா என்ன, எத்தனை சத்சங்கத்தில் இருந்தா என்ன, எனக்கு இது போகிறோம், எனக்கு இது போகிறோம், இது போகிறோம். ஏன்னா மோட்சத்துக்கு போகிறதுக்கு அப்படி ஒரு பயம், என்னன்னே புரியலை அதனுடைய கான்செப்ட். ஆனால் பெரியவா எல்லாரும் சொல்லிட்டான், ஜனங்க அப்படி தாண்டா இருப்பா, ஜனங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ருச்சியெல்லாம் வரவே வராது. ஏன்னா அவளுக்கு பழக்கம் அப்படி. கோடி கோடி ஜென்மாக்களாக இருந்து பிரகிருதி மண்டலத்தில் பிரகிருதி அனுபவித்த வாழ்க்கை திடீர்னு மோட்சத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை எப்படி வரும்? வேம்பின் புழு வேம்பன்றி வேறு ஒன்றும் உண்ணாது. வேப்பங்கொட்டையில் இருக்கிற புழுவுக்கு வேப்பங்கொட்டை டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டே தவிர்த்து உலகத்தில் வேறு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு அது நினச்சிக்குமா? அந்த டேஸ்ட்டை யோசிக்குமா? அது கிடையாது. சரி, பிரகிருத்தம் அனுசராமஹா, தட் மீன்ஸ் அர்த்தம் கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம். என்ன ஆகும்னா, அந்த இழுத்துண்டு போகிற ஸ்டேஜில் ஒருத்தருக்கு பால் குத்துறார் வாயில், அவர் பால் முழுங்குறார். மிட்டருக்கு மிட்டா அப்படின்னா அந்த மிட்டா பால் முழுங்குறார். சரி, ஓகே. அதே மாதிரி அவருடைய தேகத்திலிருந்து பிராணம் போயிடுத்து, ஆத்மா போயிடுத்து. இப்போ அந்த பாலை வாயில் குத்தினா பால் உள்ளே போகிறதா? உள்ளே போகுமா? உள்ளே இறங்குமா? இல்லை. இறந்த பிறகு வாய் திறந்து இறந்திருக்கிற ஒருவனுடைய வாயில் நாம் பாலை ஊற்றினால் அந்த பால் உள்ளே இறங்குமா? அப்போ இதுவரையிலும் தேகத்தின் பால் நாம் உள்ளே செலுத்தியது எல்லாம் தேகம் உண்டதா, அல்லது தேகத்தின் உள்ளே இருந்து கொண்டு ஒன்று தேகத்தை உண்ணும்படி செய்ததா? கரெக்டா? இப்போ தேகத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் லட்டு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் வந்து ஏதோ சாப்பிட்டேன் வச்சுக்கோங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் ஆத்மாவுக்கு உணவு கிடையாது, ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தேகத்தினுடைய சம்பந்தம் இருக்குது. அந்த தேகத்தினுடைய சம்பந்தம் இருக்கச்சே தேகத்தை தன் அதீனத்தில் வைத்திருப்பது ஆத்மா. நடக்கிறோம் இல்லையா? இந்த ஷோ கேஸ்லாம் போனால் பொம்மையெல்லாம் வச்சுருப்பான்ல, எங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கே, இந்த கடையெல்லாம் வாசலில் ஒரு பொம்மை நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பொம்மைக்கு அழகாக புடவை உடுத்திருப்பான், அந்த பொம்மைக்கு அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான், அந்த பொம்மைக்கு அழகாக வேஷ்டி உடுத்திருப்பான். அது ஒரு அட்ராக்ஷன். தீஸ் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு தோற்றமான வசீகரமான ஒரு தோற்றம் உண்டாகும்னு நம்மளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோசரம் அதெல்லாம் பண்ணியிருப்பான். அந்த பொம்மை இருக்கே, அந்த பொம்மைக்கு ஒரு ஸ்டாண்டு ரெடியாக இருக்கும். அதாவது அந்த பொம்மை அப்படியே நிற்காது, அந்த பொம்மைக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட் இருந்தாலும் அந்த பொம்மை நிற்கும். அதே கால் தான் அந்த பொம்மைக்கு சப்போர்ட் இருந்தாலும் நிற்கும். ஒருவேளை நின்றுதுனா கூட ஃபூல் ஒரு காற்றடிச்சுதான் புத்தில் அந்த பொம்மை விழுந்துடும். அதுக்காக சப்போர்ட் வச்சுருப்பான்.
கீழே விழாமல் அதை சப்போர்ட்டோடு வச்சுருப்பான். அதுக்கு அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணி வச்சுருப்பான். இதே தேகத்தை வச்சுக்கோங்க. எந்த தேகம் நிற்கிறதோ, இப்போ ஆத்மா இருக்கச்சே நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, நீ போகிறது வருது வச்சுருக்கோம் இல்லையோ, அந்த தேகத்தை ஆத்மா வெளியேறின பிறகு அதை அப்படியே நிறுத்தி நிற்க வைங்களேன். அதே பாதம் தான், அப்படியே தான் நிற்கணும். அது அப்படியே நிற்கணுமோ இல்லையோ, ஏன் நிற்கலை? ஆத்மா இருக்கச்சேவே பேலன்ஸ் இல்லாமல் கீழே எழுது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வியாதி. அதை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. உயிர் போன உடனே உயிரற்ற தேகத்தை, சடலத்தை அப்படி நிற்க வைக்க முடியுமா? பார்த்துருக்கீங்கள? புரியுதா? இப்போ சமீபத்தில் கூட ஒரு திரைப்படத்தில் காமிப்பான். அந்த ஹீரோ இறந்து விடுவோன்னே அவரை உயிரோடு இருக்க மாதிரி காமிச்சிக்கிறதுக்கோசரம் இப்படி கையில் ஒரு அருவாளை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு போர்ஷனாக பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சுருப்பான். நிற்காது. அப்புறம் எல்லோரும் உத்து பார்ப்பா, ஏன்னா ரொம்ப நேரமாக அசையாமல் நிற்கிறானே, என்ன சமாச்சாரம்னு கிட்ட வந்து பார்த்தோடனே அப்போ ஒரு காற்றடிக்கும், அந்த சப்போர்ட்டு கீழே விழுந்துடும். உடனே அந்த தேகம் அப்படியே தொப்புன்னு கீழே விழும். திரைப்படத்தினுடைய தானே திருஷ்டாந்தம், எக்ஸாம்பிள் எடுக்கிறதுடைய நோக்கம் என்னென்னா இதை கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கோசரம் தான். திரைப்படத்தில் கவனம் செல்ல வேண்டாம். இப்போ உயிரற்ற தேகத்திற்கு வாயில் பால் வார்த்தால் அது உள்ளே செல்வது இல்லை. உயிரற்ற தேகத்தை நிற்க வைக்க முயற்சித்தால் அந்த தேகம் நிற்பது இல்லை. அப்போ இதையெல்லாம் இயக்குவது என்பது ஒன்று உண்டு. அது நிச்சயமாக இந்த தேகமாக இருக்க முடியாது. அது இந்த தேகத்தை விட்டு வெளியேறுவதனாலன்றோ வெளியேறினதனாலன்றோ இந்த தேகமானது தள்ளாடுகிறது என்று நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்டு பிரபவிஷ்டு ச தத். அந்த ஆத்மஸ்வரூபம் பூதேஷு பல உடல்களில் இருக்கும் பொழுதும் அவிபக்தம் அதனுடைய ஸ்வரூபம் மாறவே மாறாது. தேவனுடைய தேகத்தில் ஒரு ஆத்மா, ராட்சசனுடைய தேகத்தில் ஒரு ஆத்மா, பிசாசனுடைய தேகத்திற்குள்ளே ஒரு ஆத்மா, மானின் தேகத்திற்குள்ளே ஒரு ஆத்மா, மயிலின் தேகத்திற்குள்ளே ஒரு ஆத்மா, மனிதனின் தேகத்திற்குள்ளே ஒரு ஆத்மா என்னும் பொழுது தேவனுடைய தேகத்தில் இருக்கும் ஆத்மா வேறு, ராட்சசனுடைய தேகத்தில் இருக்கும் ஆத்மா வேறு, மானின் தேகத்தில் இருக்கும் ஆத்மா வேறு, மனிதன் தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வேறு என்பதாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆத்மஸ்வரூபம் என்பது ஒரே தன்மையை உடையது. மீண்டும் கவனத்தில் கொள்ளுங்கள், ஆத்மா ஒரே தன்மையை உடையது. ஆத்மா என்றால் ஒன்றேன்னு அர்த்தம் இல்லை, ஒரே ஒரு ஆத்மான்னு அர்த்தம் இல்லை. ஆத்மாக்கள் கோடான 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 கோடி கோடி ஆத்மாக்கள் இருக்கா, அந்த ஆத்மா தன்மைன்னு இருக்க அது ஒன்று தான். தேவ சரீரம் மனுஷ சரீரம் என்று எல்லா தேகத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆத்ம தத்துவம் என்பது ஒரே மாதிரி. தத் ஆத்மஸ்வரூபம் பூதேஷு அவிபக்தம். தேகத்தில் இருக்கிற பொழுது கூட ஸ்வரூபம் ஒரே விதமாக தான் இருக்குமே தவிர்த்து அது மாறவே மாறாது. விபக்தம் இவச்ச ஸ்திதம். அது என்ன எடுத்து விவேகம் இல்லாதவன் தான் அப்படி பார்ப்பான். பகவத்கீதை கேட்காதவா, பகவத்கீதையுடைய ஞானம் இல்லாதவா, பகவத்கீதையுடைய லட்சணம் தெரியாதவா எல்லாம் என்ன பண்ணுவா, ஓ இது அப்படியே தான் இருக்குது, ஓ இவன் பாருங்க தேவன்னா இந்த ஆத்மா, ஓ இந்த மனுஷன்னா இப்படி இருக்குது, அப்படி இருக்கான், பசுன்னா அப்படி இருக்குது, பசு பக்ஷி இருக்குது. ஷரீர ஆகிருதி பேதாக கேவலம் தேகத்தினுடைய சம்பந்தத்தினாலே தேகத்தினுடைய விபாகத்தினாலே உண்டான வித்தியாசங்களை தவிர்த்து எறும்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கான், எண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கான், பூரானுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கான், பருந்துக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கான், யானைக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கான், டைனசரஸ்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கான். ஆனால் அந்தந்த தேகத்தை அந்தந்த ஆத்மா தரிக்கிறது, தாங்குகிறது. அந்தந்த தேகம் முழுவதும் அந்தந்த ஆத்மா பரவி இருப்பது தர்மபூத ஞானத்தின் வியாப்தியினாலே. ஏற்றி வைத்த சிறு தீபம் இந்த அறை முழுவதும் பிரகாசத்தை அளிப்பதைப் போல உள்ளே ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த தேகம் முழுவதும் பரவி இருக்கிறான். அப்ப அவிபக்தம், அவனுடைய ஸ்வரூபம் என்பது மாறவே மாறாது.
விபக்தமிவ ச ஸ்திதம். விவேகம் இல்லாதவர்கள் தான் அதை புரிந்து கொள்ளாமல் தவறாக பார்ப்பார்களே. விபக்தம் இவ ச ஸ்திதம். பார்த்தா அது மாறி இருக்கா மாதிரி தோன்றதை தவிர்த்து உண்மையில மாறுதல் இல்லை. மாறி இருக்கா மாதிரி தோன்றது. நான் என்ன தேவன் நினச்சிக்கிறேன், என்ன மனுஷன் நினச்சிக்கிறேன். இந்த ஆத்ம தத்துவம் தெரிஞ்சு கொடுத்துனா ஆண் பெண்றதன வித்தியாசம்லாம் வரவே வராது. அது என்னையா ஒரு தேகம் தானையா, அந்த தேகத்தினால தான் வந்திருக்கு. அதனால தான் சுகபிரம்மத்துடைய கதை பார்த்துருக்கோம். சுகபிரம்மத்துடைய கதை பார்த்தோம் இல்லையா. வியாசர் வந்துட்டுருக்கார், சுகபிரம்மம் வந்துட்டுருக்கார். சுகபிரம்மன்றவர் ஒரு 16 வயசு 18 வயசு, நல்ல கட்டிளங்காலை பார்க்கச்சேவே நல்ல தேஜஸோட லட்சணமாக சும்மா 6 பேக்கோடு இருப்பார். அப்படி தபஸ்வி. சில பெண்கள்லாம் யமுனையில் குளிச்சுட்டுருக்கா, வஸ்திரம் இல்லாமல் குளிச்சுட்டுருக்கா. அந்த காலத்தில் நதிகளில் தான் போய் தீர்த்தமாடுவா. அதுவும் அந்த பெண்கள்லாம் பருவ பெண்கள், அவள் தீர்த்தமாடிட்டு இருக்கா. சுகபிரம்ம மாடுக்கு போயிட்டுருக்கா. அவரை நிற்கின்றதெல்லாம் நடுவான்னு பார்க்கிறவர். அவரெல்லாம் கவலையப்பட மாட்டார். அவர் பின்னாடி வியாசர் வரார், சுகபிரம்மத்துடைய திருத்தகப்பனார், வயசானவர். இந்த வியாசர் வரதை பார்த்தோன்னே எல்லா பெண்களும் எழுந்தா, டக்கு டக்குன்னு கரையில் போய் டக்குன்னு வஸ்திரத்தை எடுத்து உடுத்திட்டா, துணிகள் எடுத்து உடுத்திட்டா. வியாசருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஏன்னா நம்ம பையன் சின்ன பையன், பார்த்தா அழகிய வாலிபனாக அவன் போயிட்டு இருக்கான். அந்த பையன் போச்சே இந்த பெண்கள்லாம் துணி கூட வெக்கம் இல்லாமல் அவள் உடம்புல துணியே இல்லாமல் தீர்த்தாமாடிந்தான், குளிச்சுருந்தான். நாம் கழவன், எல்லாத்தையும் திறந்தவன், முற்றும் திறந்தவன், நாம் வரிச்சை வாழலாம் எடுத்து துணியை உடுத்திக்கிறாளேன்னு அந்த பெண்கள்கிட்டே போய் கேட்டார் அவர் வியாசர், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. அவன் சொன்னான், என்ன சுவாமி சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ உங்கள் பிள்ளை முன்னாடி போனாரோ இல்லையோ, இப்போ நாங்கள் தீர்த்தாமாடி இருக்கோம், நாங்கள் பெண்கள் தீர்த்தாமாடி இருக்கோம், துணி உடுத்திட்டு இருக்கோம், துணி உடுத்தாமல் இருக்கோம், இதெல்லாம் அவர் பார்த்தாரா? அவர் பார்த்தாரா? சரி, அப்படியே பார்த்தாலும் அதை உணர்ந்தாரா? நாங்கள் என்ன பண்ணுறோம்னு நோட் பண்ணிட்டுருக்கு. உங்கள் பையன் முன்னாடி போயிட்டுருக்கான், நாங்கள்லாம் தீர்த்தாமாடினோம், குளித்தோம், நாங்கள் உடம்புல துணி இல்லாமல் இருக்கோம், துணி உடுத்தின்னு இருக்கோம், உங்களை பார்த்தோன்னே துணி உடுத்தினோம், உங்களை பார்க்குறது படி துணி உடுத்திக்கல, இவ்வளவு தூரம் நீங்கள் நைட் நோட் பண்ணி உட்காந்துருக்கல, உங்கள் பிள்ளைக்கு அதெல்லாம் தெரிஞ்சுனா? ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்குறார். சுகபிரம்மம்னு அதனால தான் அந்த மகாத்மாவுக்கு திருநாமம். அவர் எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்கிறார் சுவாமி. ஆத்மஸ்வரூபமாக பார்க்கிறவனுக்கு புமான்ன தேவகான்னு நம்ம ஆணு இது பெண்ணு இது மனுஷன் இது பசு இது பக்ஷின்றதாக வித்தியாசம் ஏன் வரப்போகிறது? இந்த மாம்சமான சரீரத்தை பார்த்து தான் நம்ம ஆசைப்படுறோம். ஒரு பெண்ணை பார்த்து நமக்கு ஏன் ஆசை வருது, ஒரு ஆணை பார்த்து நமக்கு ஏன் ஒரு ஆசை வருது அப்படின்னு கேட்டால் அந்த மாம்சம் நமக்கும் ஒரு மாம்சத்தில் ஆசை தான். நம்ம வெஜிடேரியன்னு சொல்லிட்டாலும் நமக்கு மாம்சத்தில் ஆசை. தேகம்ன்றது ஒரு மாம்சம் தானே சுவாமி. ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டில் ஓமம் வேந்து 9 வாசல். அதனால் தான் நம்ம சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனே. ஒரு பெண் அப்படி கண்ணை சொல்லிட்டானால மனசு அப்படியே உருகி போய்டுறது. அவள் பேசச்சே அப்படியே நினச்சிட்டே இருக்கான், அதையே நினச்சிட்டு இருக்கான். காந்த கண்ணழகின்றான், சந்திரனை போன்ற உதடுன்றான், பிம்பம் முகமானது சந்திரன் மாதிரி இருக்கானா, என்னமோ உளறோம் நம்ம. இந்த பாருங்க, இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, நம்முடைய நாம் எங்கே தப்பு பண்ணுறோன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிந்து கொள்வதற்காகத்தான். அதில் பார்த்தா தெரியறதே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது சுவாமி, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ தேவ சரீரம், மனுஷ சரீரம், இப்படி எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம்ன்றது ஒன்று என்பதை விவேகிகள் தான் புரிந்து கொள்கிறார்கள். நேற்றைய தினம் கூட விதுரனுடைய சரித்திரம் பார்த்தோம் இல்லையா. இவர் ஜனகருடைய கதை பார்த்துருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாதன் சொல்கிறான். சித்திரகேது உபாக்கியானத்தில் இந்த விஷயங்கள் வருகின்றது. நாரதர் பிரச்சேதஸுகளுக்கு உபதேசம் பண்ணுறார். தக்ஷ பிரஜாபதிக்கு உபதேசம் பண்ணுறார். நிறைய மகான்கள் இந்த விஷயத்தில் உபதேஷ்டாக்களாக இருக்கா. காரணம் என்ன? அவெல்லாம் உணர்ந்தவர்கள், உணர்ந்த மெய்ஞானியர்கள் அவர்கள்லாம். எனவே தேவசரீரம், மனுஷ சரீரம் முதலான எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் என்பது அது ஒரே மாதிரியானது. அறிவிலிகளுக்குத்தான் அது வெவ்வேறு விதமாக தோற்றத்தை அளிக்கிறது. அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் எவ்வளவு சொன்னாலும் தேகாத்ம பிரமம்ன்றது நீங்கவே நீங்காது.
காலக்ஷேபமானா கேட்டு விடலாமே தவிர்த்து ப்ராக்டிஸ்ட கொண்டு வரச்சே தடுமாறித்தான் நாமெல்லாம் போவோம். விபக்தமிவச்ச ஸ்திதம், விவேகமில்லாதவர்கள் தன்னை தேவன் என்றும் மனிதன் என்றும் பிரமிப்பதினாலே அது பிரிந்தது போன்று இருக்கும். அதாவது தனித்தனியாக தோன்றும். பூத பர்திருச்சக்ஞேயம், அதாவது பஞ்சபூதங்களினால் ஆன, பஞ்சபூதம் பிருத்திவி அப்பு தேஜ வாயு ஆகாசம். நம்ம காதுன்றது ஆகாசம், மூக்கு துவாரங்கள்ல ஆகாசம், எங்கெல்லாம் தேகத்தில் ஓட்டை இருக்கோ அதெல்லாம் ஆகாசம். தேகத்தில் வாயு இருக்கு தெரியும், வாயு ஏப்பத்தினால வாயு வெளில வருது, கொட்டாவினால வாயு வெளில வருது, மூச்சினால வாயு வெளில வருது. அபான வாயு என்பதாக நமக்கு கெட்ட வாயுவானது கீழ் வழியாக வெளியேறுகிறது. தேகத்தில் வாயு இருக்கு. அதே மாதிரி தேகத்தில் உஷ்டம் இருக்கு, சீதோஷ்டங்கள் மாறுகின்றன. தேகம் சில சமயம் சுடுறது, சில சமயம் சுடாமல் இருக்கு, சில்லுன்னு மாறி போய்டுறது. தேகத்தில் தண்ணீர் இருக்கு, வியர்வைகள் சுரக்கின்றன. தேகத்துக்குள்ள ரத்தம் இருக்கு, தேகத்துக்குள்ள விஷய நீர்தாக சொல்லி இருக்கு, நுணநீர்னு சொல்லுவா, அதெல்லாம் தேகத்தில் ஏற்படுறது. ஜலம் இருக்கு, தேகத்தில் ஸ்பர்ஷம் இருக்கு, ரசனா இருக்கு, ருச்சி இருக்கு. இது ஸ்வீட்டு, இது காரம், இது உப்பு, இது புளிப்பு, இது உவர்ப்பு துவர்ப்புன்றதாக சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களினால் ஏற்பட்டது தான் இந்த தேகம். பஞ்சபூதங்களினால் ஏற்பட்டது தான் இந்த தேகம். அப்போ இந்த பஞ்சபௌதிகமான பஞ்சபூதங்களினாலான இந்த உடலை தரிப்பதினாலே ஆத்மாவிற்கு என்ன பேரு அப்படி கேட்டால், அவன் அதை விட வேறானவன். பூதபர்திருச்சக்ஞேயம், சகாரணம் கரணாதிபாதிபா, கரணங்களுக்கு அதிபன் ஜீவாத்மா. கரணம்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு அதிபன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா என்பவன் கிரசிஷ்டுஹு. கிரசிஷ்டுஹு என்பதுதான் உடலுடைய போஷணத்திற்காக உணவு உட்கொள்வது. இந்த உபன்யாசத்துடைய ஆரம்பத்தில் சொன்னேன், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நாம் உணவுகளை உட்கொள்கிறோம். ஆனால் அதே உடலிலிருந்து உயிர் பிறந்த பிறகு நீ அரை ஸ்பூன் பாலை வாயில் கொத்தினாலும் அந்த தொண்டைக்குள்ளே அது இறங்கவே இல்லையே. எது பிளாக் பண்ணி தீர்த்து ஓப்பனில் தான் இருக்குது, அங்கே பிளாக்கேஜே கிடையாது. புரிஞ்சுதா? ஏதாவது போட்டு அடைச்சி வச்சுட்டாளா? தொண்டைக்குள்ளே ஒரு துணியை வச்சு அடைச்சிட்டாளா? அந்த உணவு குழாக்குள்ளே எதுவும் போகக்கூடாதுன்னு அடைச்சிட்டாளா? இல்லையே, ஓப்பனில் தானே இருக்குது. அப்போ வாயில் குத்தினா போகணுமே. இறந்த மனிதன் வாயில் தொண்டைக்குள்ளே நாம் பாலை ஊற்றினோமையானால் அந்த பால் உள்ளே இறங்க வேண்டுமே. சுவாமி, இப்போ செங்குத்தாக ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைப்பில் வாட்டர் குத்தினா பைப்பில் வாட்டர் கீழே போகணும். அந்த மாதிரி தானே நம்முடைய உணவு குழா இருக்குது. வாய்க்குள்ளே குத்தினா உணவு குழாக்குள்ளே போகணும்ல அந்த பதார்த்தம். ஏன் போல கவனிக்கணும். அதான் கிரசிஷ்டுன்னு பேரு. அப்போ உடலுடைய ஆரோக்கியத்திற்காக, உடலுடைய போஷணத்திற்காக ஆகாரத்தை உட்கொள்ள முயலுவது. பிரபவிஷ்டுஹு, அந்த சரி சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டா சரியா போயிடுமா? சாப்பிட்டவை நமக்கு தாத்துக்களாக பரிணமிக்க வேண்டும். அது மீன்ஸ் என்ன அர்த்தம்? தாத்துக்களாக பரிணமிக்க வேண்டும்னு அர்த்தம். உடல் போஷணம் வரணும். இப்போ நீ சாப்பிட்டது இன்டைஜஷன் ஆகிடுறது, ஃபுட் பாய்சன் ஆகிடுறது. அதே சமயத்தில் ஒருத்தர் சொல்கிறார், என்னப்பா இப்படி இருக்கேன், நான் சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றேன் சார், கால்சியம் சாப்பிட்றேன், எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்ஸே கிடையாது, எனக்கு நல்ல கால்சியம் ஃபுட்டு சாப்பிட்றேன் நான், அதனால் உடம்புல வலு இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம். இப்போ சாப்பிட்ட ஆகாரம் அந்த தேகத்திற்கு போஷணமாக பரிணமிப்பதற்கு யாது காரணம்? அந்த தேகத்தை தாங்கும் ஆத்மா தான் காரணம். இப்போ தேகத்தை வளர்ப்பதற்காக உட்கொண்ட ஆகாரம் தேகத்திற்குள்ளே சென்று பரிணமித்தது, அது தேகத்தை வளர்த்தது. ஆனால் அதே ஆகாரம் தேகத்தை விட்டு ஆத்மா வெளியேறிட பிறகு தேகத்திற்கு உள்ளேயும் போகவில்லை, அது தேகத்தையும் வளர்க்கவில்லை. தேகத்தை ரட்சிப்பதற்கு அந்த ஆகாரம் ஒரு பொழுதும் காரணமாய் அமையவில்லை. மற்றொரு முக்கியமான பாயிண்ட் என்ன? சீக்கிரம் எடுத்துருங்க சார், ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிருது, டீகம்போஸ் ஆகுதுன்றான். சொல்கிறானோ இல்லையோ, சீக்கிரம் எடுத்துருங்க சுவாமி, டீகம்போஸ் ஆகுது அப்படின்றதாக சொல்லி சொல்கிறோம். ஆக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
தேவ சரீரத்தில் இருக்கிற ஆத்மா, மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஆத்மா, மற்ற சரீரங்களில் இருக்கக்கூடிய ஆத்மா, எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவை, ஒரே தன்மைகளை கொண்டவை. ஒரே ஆத்மா இல்லை, ஒரே தன்மைகளை கொண்டவை. ஆத்மாக்கள் வெவ்வேறே தவிர்த்து, அதே மாதிரி ஆத்மாக்கள் வெவ்வேறே தவிர்த்து அவற்றினுடைய சொரூப சுபாவத்தில் வைஷமியம் என்பது கிடையாது, வேறுபாடு என்பது கிடையவே கிடையாது, வித்தியாசம் என்பது கிடையாது. இந்த டிஃபரன்ஸ், இந்த வித்தியாசம் என்பது தேகத்தில் தான் இருக்குது, ஆத்மாவில் கிடையவே கிடையாது. இப்படி ஒன்று புரிஞ்சுக்கணும். பால்னா வெளுப்பு தானே சார்? பால்னா வெளுப்பு தானே? பசும்பாலும் ஆட்டுப்பாலும் ஒன்றாயிடுமா? ஒட்டகப்பாலும் எருமைப்பாலும் ஒன்றாயிடுமா? ஆகாதோ இல்லையோ? அதே மாதிரி எல்லா பசுக்களுடைய பாலும் ஒன்றாயிடுமா? ஜெர்சி பசு பால் வேறு, நாட்டு பசு பால் வேறு, புங்கனூர் குட்டை பசுவனுடைய பால் வேறு, வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? அப்போ என்ன பண்ணுவா? பால்னா ஒன்று தான் நினச்சுட்டாள்னா ஆட்டுப்பாலில் காஃபி போட்டு சாப்பிட முடியுமா? இல்லை ஒட்டகப்பாலில் காஃபி போட்டு சாப்பிட முடியுமா? பால்னா பசும்பாலில் காஃபி போட்டு சாப்பிடலாம், எருமைப்பாலில் காஃபி போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி சில இடங்களில் வந்தானா ஒரு அரிசி வாங்குறார், இந்த அரிசி சமைப்பதற்கு கொஞ்சம் நாழி ஆகும், இன்னொரு அரிசி குழஞ்சி போகும். அவ்வளோ ஏன் சுவாமி, எல்லா ஒரே கம்பெனி ப்ரெஸ்டீஜ் குக்கர், எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்குது, அந்த குக்கரில் சமையல் பண்ணுறா. ஒரு சில வீட்டில், எங்கள் வீட்டில் குக்கரில் 3 விசில் அடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுன்றா, ஒரு வீட்டில் 5 விசில் அடிச்சா தான் ஆஃப் பண்ணுன்றா. ஒரே கம்பெனியில் ஒரே ப்ராடக்ட்டு ஒரே மாதிரி குக்கர் பண்ணிடுச்சு, இது 3 விசில் 5 விசில் வரைச்ச வித்தியாசம் ஏன் வருது? அது அந்த அரசினுடைய தன்மையில் மாறுபாடு இருக்குது, அதனுடைய தண்ணீருடைய தன்மையினுடைய மாறுபாடு இருக்குது, அவர்கள் வைக்கக்கூடிய நெருப்பினுடைய தன்மையில் மாறுபாடு இருக்குது, எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ப்ராடக்ட் தான். அந்த மாதிரி ஆத்மாவில் வித்தியாசங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் இந்த வித்தியாசம் தெரியாதவா சரீரத்தில் இருப்பது போல் ஆத்மாவிலேயே வைஷமியத்தை பார்க்கலாம். சரீரத்தில் இருக்கிற பேதத்தை ஆத்மாவிலையும் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அது தப்புன்னு சொன்னால் பரமாத்மா. அதனால் கிரசிஷ்டுஹு பிரபவிஷ்டுஹு, கிரசிஷ்டு அவன்தான், வாயில் விழுங்கக்கூடிய பதார்த்தங்களை விழுங்கச் செய்பவனும் ஆத்மாதான். விழுங்கின பதார்த்தம் தேகத்திற்கு புஷ்டியாக, போஷகமாக, அபிவர்த்தகமாக ஆக்குபவனும் ஆத்மாதான். அப்ப எனது என்று அறியக்கூடிய உடலை காட்டிலும் அந்த அறிந்த ஆத்மாவானவன் வேறானவன் என்பதுதான் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இந்த உடல் வேறு ஆத்மா வேறு என்பதற்கு மேலும் பல காரணங்களைத்தான் பரமாத்மா இந்த ஸ்லோகத்தினால காண்பிக்கிறான். இந்த அத்தியாய ஆரம்பத்துடைய ஸ்லோகத்திற்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கணும் நம்ம. பரிக்கப்படும் தேகத்தை காட்டிலும் பரிக்கும் ஆத்மா என்பவன் வேறு. பரித்தல் அர்த்தம், தரித்தல் அர்த்தம், தாங்குதல் அர்த்தம். தாங்கும் தேகத்தை காட்டிலும் தாங்கப்படும் தாங்கப்படும் தேகத்தை காட்டிலும் தாங்கும் ஆத்மா வேறு. சுத்தி 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 எத்தனை ஆங்கிள் நமக்கு புரிய வைக்கணுமோ, ஏன்னா புரியறது கஷ்டம். வாசிச்சுட்டு போயிடலாம், ஆஹா பகவத்கீதை சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக சுவாமி சொல்லிட்டாரு கூட ப்ரைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கீதாச்சாரியன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் திருப்பி 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 புரிய வைக்கிறான். எதுக்கோசரம்னா அர்ஜுனா, தீஸ் ஆர் ஆல் சோ டெக்னிக்கல். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இதை கிராஸ் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆச்சுன்னா புரியறது கஷ்டம். அப்படி எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி உள்ளே வந்தோன்னா மறுபடியும் கண்டினியூவேஷன் புரியாது நமக்கு. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. ஆகையால் இதை நல்லா புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ உடம்பு ஆத்மா, உடம்பையும் ஆத்மாவையும் ஏற்கனவே நாம் பல்வேறாக புரிந்து கொண்டாலும் இன்னமும் ஒன்று, ஆத்மா அமானித்துவம் முதலான குணங்களினாலே ஆத்மாவை உபாசிப்பவனுக்கு அந்த ஆத்மாவானது தர்சனீயமாக இருக்கிறது, அனுபவியமாக இருக்கிறது. அந்த குணங்களை விட்டவனாக, ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை விட்டவனாக, தன்னால் தன்னை எதுவும் தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைப்பவனுக்கு அந்த ஆத்மாவானது வெகு தூரத்தில் இருக்கிறது. அவ்வளவு சுலபத்தில் அது அப்ரோச்சபிள் இல்லை. அப்போ ஏவன்ச்சா நான் கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன், நான் தபஸ் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், என்ன பண்ணிட்டே இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? தியானம் துத்தியோனம் தான், மத்தியானம் தான். அது சித்திக்காது. அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ரு ச தஜ்ஞேயம் கிரசிஷ்டு பிரபவிஷ்டு ச. தேகத்தை வளர்ப்பது, தேகத்தை தரிப்பது, இது ஆத்மா. ஆத்மா தேகம் அல்ல. தேகத்தை பார்த்து ஆத்மாவை அண்டர்எஸ்டிமேட் போடாதீங்கோ என்பதை பகவான் இந்த ஒரு ஸ்லோகத்தினாலே நமக்கு விவரணம் செய்து காண்பிக்கிறான். மேலும் அர்த்த விசேஷங்களை அடுத்த தொடரில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
अविभक्तं च भूतेषु अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितं विभक्तमिव च स्थितं भूतभर्तृ च तज्ज्ञेयम् भूतभर्तृ च तज्ज्ञेयम् रसिष्णुप्रभ विष्णु च रसिष्णुप्रभ विष्णु च இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितं भूतभर्तृ च तज्ज्ञेयं रसिष्णुप्रभ विष्णु च நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா 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 ரவி சசிகலா லோபலியா ராஜச சுகுமார
सकल ही तुम्हें वागे की सवा सकल ही तुम्हें वागे की सवा तू कामने जीवा तुका
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।